எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன் மக்களே. நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல அவங்களுக்கான வெற்றிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்க ஒட்டப்பிடாரம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு சுதந்திரம் பெற்றதற்கு பின் 9 முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 9 முறை எலெக்ஷன்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் 1962, 1977, 1984ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 2021லயும், அதிமுக 2016லயும், சிபிஐ வந்து 1980லயும், த சுபேந்திரா பார்ட்டி 1967லயும், புதிய தமிழகம் 2011லயும், ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் 1971லயும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 9 முறை எலெக்ஷன்கள்ல 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை அதிமுகவும், 1 முறை திமுகவும், 1 முறை சிபிஐயும், 1 முறை த சுபேந்திரா பார்ட்டியும், 1 முறை புதிய தமிழகமும், 1 முறை ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 2016, 2021 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்புல போட்டியிட்டவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சுந்தரராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 65,071 வாக்குகளும் 41.20% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து புதிய டிஎம்கே சார்புல புதிய தமிழகம் வந்து போட்டிட்டு இருக்காங்க. அதாவது டிஎம்கே கூட்டணியில இருந்து புதிய தமிழகம் என்ற கட்சி போட்டிட்டு இருக்காங்க. அவிங்க கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட்டு 64,578 வாக்குகளும் 40.90% பெற்று இந்த இடத்துல ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்துல அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக தான் இந்த தொகுதி கொடுத்திருக்காங்க. அவங்க ஆறுமுக நாயனார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 14,127 வாக்குகளும் 9% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து பிஜேபி சார்பில் சந்தனகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 5,931 வாக்குகளும் 3.8% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டப்பிடாரம் தொகுதியில இந்த தொகுதியில மீண்டும் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, சண்முகையா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 73,810 வாக்குகளும் 41.50% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல மோகன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 64,600 வாக்குகளும் 36.70% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில வைகுண்டமாரி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 22,413 வாக்குகளும் 12.70% பெற்று இந்த இடத்துல வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. புதிய தமிழகம் சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டிட்டு இருக்காரு. ஆனா அவரு 3.70% வாக்குகள் மட்டும் தான் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒட்டப்பிடாரம் தொகுதி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது தூத்துக்குடி மாவட்டத்தோட மக்களவை நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டப்பிடாரம் தொகுதியில 2019ல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, கனிமொழி கருணாநிதி, அதாவது கருணாநிதி அவர்கள் மகளான கனிமொழி அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 95,752 வாக்குகளும் 59.75% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பிஜேபி சார்புல, அதாவது அதிமுக கூட்டணியில இருந்த பிஜேபி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 28,810 வாக்குகளும் 17.98% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 7.5% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டினா ராஜசேகர் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 11,497 வாக்குகளும் 7.17% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் போட்டியிட்டு. அவங்க 88,124 வாக்குகளும் 54.99% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, சிவசாமி வேலுமணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 27,088 வாக்குகளும் 16.90% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து என்டிஏ சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க விஜயசீலன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு
17,957 வாக்குகளும் 11.21% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க இந்த தொகுதியில. ஆனா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி பொதுவா 4ஆம் இடம். பட் ஆனா இந்த தொகுதியில 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க போல. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரவுனா ரூத் ஹிஜெயின் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 27,081 வாக்குகளும் 16.90% பெற்றிருக்காங்க. அதாவது அதிமுகவுக்கு நிகரான வாக்குகள் வந்து இங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒட்டப்பிடாரம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, 3 கட்சிகளுக்கு நம்ம 4 தொகுதிகள் பார்க்க போறோம். ஒண்ணு அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி. அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 41.20%, 2019ல 17.98%, 2021ல 36.70%, 2024ல 16.90% வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு தனிச்சு போட்டியிட்டா அந்த தொகுதியில மிக குறைவான வாக்குகள் வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல ரொம்ப ரொம்ப வந்து இங்க லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் தூத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்க்கும், டிஎம்கேக்கும் போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கூட உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதிமுக மிகப்பெரிய அளவுல வேலைகள் வந்து தென் மாவட்டங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, தென் மாவட்டங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 8 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 8 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 54 தொகுதிகள் இருக்கு. இந்த 54 தொகுதியில குறைஞ்சபட்சம் 30 தொகுதியில வெற்றி பெற்றா மட்டும் தான் நம்மளால ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறத இபிஎஸ் அவர்கள் உணர்ந்து அதுக்கான வேலைகள் செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கையா இருக்கு. அடுத்து திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 40.90%, 2019ல 59.75%, 2021ல 41.50%, 2024ல 54.99% பெற்று இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. தூத்துக்குடி அவர் தான் இங்க கண்ட்ரோல்ல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 2.4%, 2019ல 7.17%, 2021ல 12.7%, 2024ல 16.90% மிகப்பெரிய வாக்குகள வந்து இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நிதர்சனமா தெரியுது மக்களுக்கு. தனிச்சு கூட இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் 2026 தேர்தல்ல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்ட்டு. அடுத்து ஒட்டப்பிடாரம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்த பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த வாக்காளர்களா 2,32,536 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,13,450 ஆண்களும், 1,19,002 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் அடைந்தவர்கள் 54 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது வாக்காளர்கள்லயே ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்த்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். 18 வயசுலருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 38,356 ஆண்களும், 40,223 பெண்களும் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 48,569 ஆண்களும், 50,933 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 26,554 ஆண்களும், 27,846 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. ஒட்டப்பிடாரம் தொகுதி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டப்பிடாரம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, 2011ல 75.80%, 2016ல 72.60%, 2021ல 75.10% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆக மொத்தத்துல 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில கிட்டத்தட்ட 74.40% வாக்காளர்கள் வாக்குப்பதிவ கண்டிப்பா நடத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. கண்டிப்பா போல் பண்ணுவாங்க. இத 100% பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம காணொளியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா நீங்க பண்ணி குடுப்பீங்க மக்களே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா ஒட்டப்பிடாரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆஸ் யூசுவல் இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும், ஏடிஎம்கே இந்த தடவ முந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா, ஏடிஎம்கேவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016 தேர்தல்கள்ல அவிங்க வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் கூட வாங்கியிருந்தாலும், இந்த தடவ வந்து 2024ல கம்மியா தான் வாங்கியிருந்தாங்க. கனிமொழி அவர்கள் வந்தாங்க அப்படின்னாலே, நாடாளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய வாக்குகள இந்த இடத்துல வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, 2021 தேர்தல்ல ஒரு இந்த ஏன் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, 2021 தேர்தல்ல இங்க 4% வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அந்த 4% வாக்கு வித்தியாசங்கள இதோட தமிழக வெற்றிக் கழகம் டிஎம்கேட்ட இருந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்க காரணத்தினால, அதிமுக அந்த ரேஸ்ல முந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக 39.01%, 67,490 வாக்குகளுக்கு பெற்று இழுபறியா அந்த தொகுதி இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் ஆனா அதிமுக முந்துவதற்கான காரணங்கள் அதிகமா இருக்கு. அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே 37.96%, 65,673 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ வந்து அதிமுக மேல மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்த மக்களால இந்த தொகுதியில வந்து அவிங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா,
திமுகவுக்கும் ஒரு நிகர் பலம் தான் இருக்கு. இருவர்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, எத்தன பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் கிடைக்குங்கிறத ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லிடலாம். பட் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது என்னாலேயே கண்டிப்பா வந்து நான் என்னோட அனலைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் சரிசமமா இருக்காங்க. அதுல கொஞ்சம் அதிமுக முந்தியிருக்காங்க அவ்வளவுதான். ஏன்னா, இது இந்த இந்த மனநிலைமை வந்து மக்கள் இப்படியே வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்க காரணத்தினால, அதை எப்படியெல்லாம் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும் மக்களே. ஏன்னா, திமுக மேல நெறைய விமர்சனங்கள் இருந்தாலும், இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, மாவட்ட செயலாளராவோ இல்ல முக்கிய பொறுப்புல இருக்கிறவைங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கீதா ஜீவன் அவர்கள் இருக்காங்க. அவைங்க ஒரு அமைச்சராவும் இந்த தொகுதியில இருக்காங்க. ஸோ, அதனால தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்க அந்த அவிங்களோட ரிலேட்டடா இருக்க எல்லாரும் வந்து கண்டிப்பா அவிங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 2024 தேர்தல்லயே கன்னியாகுமரி தொகுதியில ஒரு பெண் வேட்பாளர நிறுத்தணும் அப்படின்னு திமுக யோசிச்சப்போ கனிமொழி அவர்கள நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில அவிங்களுக்கு பலமா இருக்க அந்த கீதா ஜீவன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல அவிங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில ஏன்னா ஒட்டப்பிடாரம் தொகுதிய பொறுத்தளவுக்கு தூத்துக்குடிக்கு ரொம்ப பக்கமா இருக்க ஒரு தொகுதி. கோவில்பட்டி கூட கொஞ்சம் தூரமா இருக்கு. ஸோ அதனால அது விருதுநகர் மாவட்டத்த வந்து மிகப்பெரிய அளவுல ரெப்ரசென்ட் பண்ணும். பட் ஆனா ஒட்டப்பிடாரங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மிக ஒரு பக்கமான ஒரு தொகுதியா இருக்க காரணத்தினால, கீதா ஜீவன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல இதுக்கு பொறுப்பேத்து நல்ல வேலைகள் பண்ணி குடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எப்படி நடக்கப் போகுது, என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, இங்க இருக்கிற மக்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கீதா ஜீவன் அவர்கள் அந்த அமைச்சர் இருக்க காரணத்தினால, அவிங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. ஸோ, அதனால திமுகவ இந்த இடத்துல வீழ்த்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருந்தாலும், அத எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்றதுல தான் இருக்கு நம்மளோட வெற்றி அப்படி. ஏன்னா திமுகவ பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல இங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க யுட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எப்படி நடக்கப் போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது தான் நம்ம இந்த அனலைசிஸோட வேல. ஸோ, அத கண்டிப்பா எப்படி உணரப் போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இத சுத்தி இருக்கிற 6 தொகுதியில 4 தொகுதிகள கண்டிப்பா அவிங்க கைப்பற்றணும் அப்படிங்கிறத அவிங்க உறுதியா இருக்காங்க மக்களே. ஏன்னா, கோயில்பட்டிங்கிறது அது ஒரு தனித்தீவு மாரி தூத்துக்குடியிலிருந்து. அதே மாரி தூத்துக்குடியில இன்னொரு தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்களுக்கு இந்த இந்த ஸ்ரீவைகுண்டம், இந்த விளாத்திக்குளம்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கிற தொகுதி. ஸோ, அதெல்லாம் வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் மிகவும் ஆவலா இருக்கேன். அது என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வங்கிய அவிங்க வச்சிருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப 14.22% 24,609 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க கொள்கை ரீதியா மிக 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 தனிச்சு தான் இருக்காங்க. ஸோ, அவிங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம எப்படியாச்சும் வெற்றி பெறணும். நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல உணர்ந்திருப்பாருன்னு நம்ம நம்ப முடியுது. ஸோ, அதெல்லாம் எப்படி நடக்கப் போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 25,000 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அத பொறுத்து அங்க கூட்டணி எல்லாம் நல்லா அமைச்சாங்க அப்படின்னா, இந்த தொகுதிய அவிங்க கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அத சீமான் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு, இந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவிங்க நெறைய தொகுதியில கணிசமான வாக்குகள் பெறல. பட் ஆனா இந்த தொகுதியில வந்து 7.26% 12,560 வாக்குகளும் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, திமுகவோட வலிமைய விட நாம் தமிழருக்கும் அவிங்களோட கேட்டகரில வலிமை அதிகமா இருக்கு. ஸோ, அத வந்து எப்படி வந்து தமிழக வெற்றிக் கழகம் சமாளிக்க போறாங்க, எப்படி வந்து வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 7.26% 12,560 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, இத விட அதிகமா பெறணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இன்னும் தென் மாவட்டங்கள்ல தன்னோட கொள்கைகளையும், தன்னோட பிரச்சாரத்தையும் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட நான் சொல்றது தான் அவங்களோட கருத்து. அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்ப பொறுத்தமட்டில், இந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா, மேல்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா என்டிஏங்கிறது அவங்க ஒரு நல்ல ஒரு சில சில அமைப்புகள் அவங்களோட கூட இருக்காங்க. ஸோ, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அது அவங்க அதிமுகவோட இணைஞ்சாங்க அப்படின்னா, 39.01% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொகுதியில என்னதான் பாமகக்கும், தேமுதிகக்கும் வலு இல்ல அப்படின்னாலும், தேமுதிகக்கு கணிசமான வாக்குகள் இந்த இடத்துல இருக்கு. பாமகக்கு இந்த இடத்துல வலு கம்மியா இருந்தாலும், இந்த கூட்டணிகள்லாம் ஒன்றிணைந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து
நம்மளுக்கு வந்து ஏன்னா இந்த தொகுதிய பொறுத்த அளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும் இருந்தாங்க அப்படின்னா, நல்ல வலு இருக்கு. ஸோ அத எப்படி வந்து என்டிஏ கூட்டணி சமாளிக்க போறாங்க? எப்படி அவைங்கள ஒன்றிணைக்க போறாங்க? அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல எல்லாமே வந்து ஒரு ஒரு பிம்பமா தான் போயிட்டுருக்கு. அது கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து அந்த பசில் வந்து அது வந்து ஒன்றிணையிறப்போ கண்டிப்பா வந்து நம்மளுக்கான ஆன்ஸர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படின்ட்டு. அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால, இந்த தொகுதியில அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அது வந்து எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கறதுக்கு மிக ஆர்வமா இருக்கு. 37.96% வாக்குகள் வந்து திமுக கூட்டணி இங்க பெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால உணர முடியும். பார்க்கலாம். இந்த கட்சிகள்லாம் எப்படி வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இந்த தொகுதியில எப்படியெல்லாம் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுகவோட பலு எப்பயுமே எல்லா தொகுதியிலும் ஒரே மாரி தான் இருக்குது மக்களே. ஸோ அத வந்து தமிழக வெற்றி கழகத்தால மட்டும் தான் கொஞ்சம் அசைக்க முடியுது. ஸோ அது எந்த மாரி எவ்வளோ அசைக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 14.22% தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இவங்களோட கூட்டணியில இருந்தாங்க. நாம் தமிழரோட கூட்டணியில இருந்தாங்கன்னா, மிகப்பெரிய வெற்றிய பதிவு செய்றதுக்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிற காரணத்தினால, அது எப்படி நடக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு 7.26% தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி என்ன பண்ண போறாங்க? ஏன்னா, அவைங்களுக்கு கூட்டணிகள பற்றி இப்ப எங்கேயுமே விவாதிக்கல மக்களே. கூட்டணி கட்சிகளோட அங்க செயல்படுவாங்களா? மாட்டாங்களா? அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவுல ஒரு புதிரா போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? விஜய் அவர்கள் வந்து எந்த மாரியான ஸ்டாண்ட் எடுக்க போறாரு? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த காணொளி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்துங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுப்பு அப்படிங்கிற இது போயிட்டுருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நம்புறேன் மக்களே. கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.